சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புஷ்பா, பஸ்ல போனோம்னா காத்து கிடக்கணும் வரணும் சரிப்படாது. என் ஃப்ரெண்டுக்குள்ள காரை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல போயிட்டு வந்துடலாம். சரிங்க, அப்ப நல்லதா போச்சு. உங்க தங்கச்சிகாரி வேற வந்திருக்கா, வீட்ல இருக்கா. நான் வேற அப்பளே போன் பண்ணி வந்துருவேன் மைனியோ அப்படின்னு. என்ன பாத்தீங்களா, நீ யார வர ஆயிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு வேற கையோட போன பாத்தீங்களாங்க. போகாமல இருக்க முடியாது, அதுக்கு வேற நேரம் ஆயிரும். வீட்லயே இருக்கா? ஆமா, அதத்தானே சொல்லிட்டு கிடக்கேன், வீட்டுலதான் இருக்கா. உங்க அம்மை கூட வேற சண்டை பத்தில அந்த குவாலி பிரச்சனை இல்ல, அதனால உங்க அம்மா கூட சரியா பேச்சு வார்த்தையும் கிடையாது. நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் பத்தியில, நேரம் வர ஆகுது. நானும் நீங்களும் அங்க எங்க அண்ணன் வீட்டு போயிட்டோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும் பத்திலாங்க. அதனால நீங்க முதல்ல போய் என்ன ஏதுன்னு அவளை கவனிங்க. பிள்ளைகள காப்பி ஏதோ போட்டு கொடுத்துருக்கும் போல இருக்கு, குடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னா. இப்ப வந்துடும் மைனேன்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். நான் வந்துருவேங்க, அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுங்க. தின்னா அவ போக்குல பேசாம இருப்பா. சரிட்டி, அப்ப நான் போய் என்ன ஏதுன்னு போய் பாக்கேன். அது நீ பத்திரமா பாத்துட்டு போயிட்டு வந்துருவீங்களா? இது பண்ணு, நான் வரல, வீட்டுல கொஞ்சம் என் தங்கச்சி வந்திருக்கலாம், என்ன ஏதுன்னு பாக்க வேண்டியிருக்கு. அந்த வண்டியை நீ ஓட்டிட்டு போயிருவீங்களா? பயப்படாதீங்கண்ணே, காரை பத்திரமா கொண்டு ஒப்படைச்சிருவேனா. சரிம்மா, மைனிய வருத்தப்படாதியா. சரி, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. சரி குழந்தை, சரிக்கா போவோம் வா. வண்டியில வாங்கன்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிய, ஆட்டோல போறேன்னு சொல்லி சொல்லுதிய. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ போயிட்டு வா. நானும் என் மாவளும் இந்த பாட்டி இருக்கும் பத்தியா, ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கிறதுனா ஏட்டி போயிருவோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்குக்கா, நாளைக்கு வருவேன் எனக்கா வீட்டுக்கு. சரிம்மா, எப்ப வேணாலும் வா. நீ இப்படி நானும் கார் ஓட்டி படிச்சிருக்கேன் ஏற்கனவே. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சாவி தருவியா, நான் ஓட்டிட்டு வரேன். மா தாயே புண்ணியவதி, நாங்கெல்லாம் கை காலோட நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிக்கலையாக்கோ? எந்த கூலில கொண்டு எங்க கொண்டு குப்புற தள்ளலான்னு காத்துட்டு இருக்கிய பாரு, இந்த ஊர்ல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நானும் கப்பல் மாதிரி காரை வாங்கி மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன். நான் மெர்னாவில் வீடு வாங்க போறேன், லைட் ஹவுஸ்ல ஏறி நிக்க போறேன், மங்கா தராணி போல வரேன். பாரு, ஏற்கனவே எனக்கு சொந்தக்காரங்க ஏகப்பட்டு பேர் இருக்காங்க சென்னையில. காரை ஓட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, என்ன வா வா வான்னு கூப்பிடாத ஆள் கிடையாது தெரியுமா? சொந்தங்களே, யாராவது 2 நாள் இந்த 4 முடிய கூட்டிட்டு போங்கம்மா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு. என்ன போட்டு பரிசு எடுத்துட்டு கிடக்கு. பத்மா கையா திரும்பி வரவா? வாக்க போவான்னு வீட்டுக்கு என்னக்க திரும்பி வர? கடவுளே, இந்த பொண்ணு ஜோலி முடிஞ்சி. நம்ம பத்மாக்காவது அவங்க அண்ணன்ட்ட போய் மன்னிப்பு கேட்காதாது பாத்தியா? ரிட்டர்ன் ஓடிட்டாங்க பாரு. முடிஞ்சு கதை அவ்வளவுதான். ஏதாலும் மறுபடியும் முருங்க மரம் ஏறியாச்சு. கையோட எங்க அண்ணன் வீட்டுல வந்து மன்னிப்பு கேட்க என்ன சமாதானம் ஆயிரலான்னு பார்த்தா கடைசியில திரும்பி ஓடி வந்துட்டாளம்மா. கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்க மாட்டேக்காளப்பா. மனசுக்குள்ள அம்மா மனசுன்னு மாறலையா, கல் நெஞ்சக்காரியா இருப்பாளா என்னவோ தெரியலையே எங்க அக்கா. என்னாலே புரிஞ்சுக்கிட முடியலையா கடவுளே. கொஞ்சம் வாங்கலாம். இன்னும் மன்னிச்சிருங்கக்கா, மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. என்னம்மா இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்லக்கோ, நான் வந்த உடனே நீங்க என்ன சொல்லி யாரு சொல்லுதேன்னு கூட கேட்கறதுக்கு இல்லாம கோபப்பட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அடிக்க வர செஞ்சுட்டக்க ஒரு ஆளை. சரி, 1-2 வார்த்தை பேசலாம் ஏசலாம், அதுக்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. ஆனால் நம்ம கையை நீட்டப்படாது பத்தியலாக்க, அது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. அது இப்பதாங்க புரிஞ்சு அடியேறி வந்த ஆளை கையை நீட்டி ஆயிடுச்சானக்கா. என்னால முடியலக்கா, தயவு செய்து நல்லா இருப்பியக்கா, நல்லா இருப்பியக்கா. மனசுல இதை வச்சுக்கிடாதியக்கா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. ஐயா நீ வரமா, நானே என் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தா எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சதாமா ஓடியே வந்தேன். அடிச்சது நான் எதுவும் தப்பா நினைக்கலமா, யாரா இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க. நானா இருந்தாலும் அந்த இடத்துல முன்ன பின்னே தெரியாத ஆளு இப்படி வந்து சொல்லும் போது கோவப்படதான் செய்வாமா. இது உன் குடும்பமும் நல்லா இருந்தா அதே எனக்கு போதும்மா. புஷ்ப மாதிரிதாக்கா நீங்களும் எனக்கு விட பிறந்த மாதிரி. நல்லா இருப்பியக்கா, எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, பிள்ளைய கூட்டிட்டு வாங்க எனக்கு. சரிம்மா, அந்த ஒரு வார்த்தை போதுமா எனக்கு. மனசுல இருக்க பாரமெல்லாம் அன்னைக்குதான் எத்தனையோ வருஷம் கழிச்சு இறக்கி வச்சாப்ல இருக்கு. நான் கூட பயந்தே போயிட்டோம் டி. எங்க அக்கா பழைய குருடி கதவு தரடின்னு மறுபடியும் கொப்புல ஏறிட்டவளுக்கு நினைச்சோம் டி. ஒரு கணம் அப்படியே இதயமே நின்னுட்டு. அப்படிலாம் இல்லக்கு, உங்க அக்கா உண்மையிலேயே மனசு அப்படியே திருந்திட்டாங்கக்கா. காங்க பாரு, 4 முடியா 2 இருக்கு நடுல, அப்படியே ஆடு வாயை பிளந்து நிக்குத. 4 முடி 4 முடி 7 முடி 4 முடி. உங்களை 2 தடவை கூப்பிட்டு இருக்கேன், காதுல என்னன்னு கூட அணக்க காணிக்கல. இப்போ 7 முடின்னு கூட்ட உடனே நானும் வந்து நிக்கிய. அப்ப இனிமே உங்க பேரு 4 முடி இல்ல 7 முடியா? முச்ச பாரு, 4 முடி கடிச்சு வச்சு ஓடி வந்துரு. ஓடி வர முடியலன்னு உருண்டாவது வந்திருக்கா, சீக்கிரம் ஓடியா. சரிங்கக்கா, போயிட்டு வரேனா? சரிம்மா. யாழ்னி, அம்மா சித்திலாம் கிளம்பிட்டாங்க, நம்ம பைக்ல போவோம் வா. சரிங்க. வரமோல பாத்து போயிட்டு வா. என் போனுக்கு போடாத, சின்ன போனு. இந்த வெள்ளை மக போனுக்கு போடு. வீடியோ கால அதெல்லாம் நல்ல பெரிய போனு, பெருசு பெருசு எல்லாரும் நல்லா தெரிவியா. சீக்கிரம் என்ன மறந்துடாத, வீடியோ கால் போடு, நாங்க எல்லாரும் பாப்போங்க இருந்து. இனா மாமக்கா கிளம்புவோம்.
சுசிலா எனக்கு கை கால்லாம் வலிக்குமா, ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருமா, நான் துட்டு தரேன். ஐயா வேண்டாமா, நான் துட்டு வச்சிருக்கேன், நான் ஆட்டோ பிடிக்கேன், நம்ம 3 பேருமே வீட்டுக்கு போயிடலாம். என்னம்மா இது வந்தோம் போனோம்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஓடதுக்கு நிக்கிய. நேரா வீட்டுமா, வீட்டுக்கு போனோம், வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்கு. நான் வேற வேலைக்கு போயிட்டு வந்தேனா, அப்படியே அந்த ஆள் அங்க இருந்து வந்துட்டேனா. இருக்கட்டும், அங்க என்ன வீடு வாடியா போகுது, இல்லன்னா பச்சை பிள்ளைய தொட்டில போட்டது இருக்கியா, பேசாம இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். காப்பி குடிச்சு எடுத்துட்டு போலாம், 3 பேர் இருங்க. இல்ல செல்ல தாயி, போனும் நேரம் ஆயிட்டுல. என்னக்கா நீனும் அங்க என்ன, உன் மவன் வேலைக்கு போயிருப்பான், நீ என்ன செய்ய போறாங்க? கொஞ்ச நேரம் உட்காரு, நம்ம எல்லாரும் இந்த பான்ல பாக்கலாம் என்ன ஏது நடக்குன்னு. என் மர்மம் அந்த வீடியோ கால்ல பாடுறேன்னு இருக்கல்ல, அந்த பிள்ளையும் வீட்டை விட்டு எங்க போகுது, வீட்டுக்குள்ளே தானே இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க. அவலப்படாதமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது. உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு நீ பிராயச்சித்தை தேடணும்னு நினைச்ச பத்தியா, அங்கதான் உன்னை பாராட்டணும் பத்துக்க. ஒரு நாள் கிளம்ப கொஞ்ச நேரம் இருங்க, அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் ஊருக்கு போங்க. என்ன சுசிலா வையாம சொல்லுதாவுல்ல, கொஞ்ச நேரம் இருப்போம், இருந்துட்டு போலாம். அங்க போய் என்னதான் செய்ய போற? நானும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கேன், 4 செவத்தை பாத்துக்கிட்டு. இந்த பிள்ளையும் அப்படிதான் 4 செவத்தை பார்த்துட்டு அங்கனே தான் கிடக்கு. கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்துட்டு பேசி எடுத்துட்டு போவோமே, மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும்லாமா, அதான் சொல்லுதேன். ஆமாமா, அந்த பாட்டிகள் கூட பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாமா, அவரோட பாத்திரம் நான் கழுவி தரமா, அதுக்கப்புறம் உல வச்சு சோறு பண்ணிடலாம். சரி மக்கா, அப்ப கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். சரி, எல்லாரும் கூட தென்னையில உட்காருவா, நல்லா காத்தாடணும் உட்காந்து. இது போன பக்கத்துக்கு வசதியா இருக்கும். போன எடுத்து ரெடியா வச்சிரு, என் மர்மம் வீடியோ கால் அடிச்ச உடனே ஆன் பண்ணி விட்டுரு. செல்லக்குட்டி வா, இவ்வளவு நேரம் நின்னுட்ட, கை கால்லாம் வலிக்கும். வீட்டுல போய் பொறுமையா உட்காந்து உங்க அண்ணி வீடியோ கால் பண்ணோன்னே எடுத்து எல்லாத்தையும் என்ன நடக்கு அது நடக்குன்னு பாக்கலாம். சரிங்க மாமோய். இதுல சின்ன பண்ணட்ட வீடியோ கால் அடிப்பேன் இருக்கா, அந்த வீடியோ கால் அடிச்சு எதை மக்கா ஆன் பண்ணனும்? அம்மா அம்மா ஏம்ல உனக்கு தெரியாதா? அதான் உள்ள எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவனாச்சே, போன்ல அங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரியுமல. அது இல்லம்மா, எது இல்ல, இதுல வீடியோ கால் அடிக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் உங்க ஐயாகாரு அவ அக்காவுக்கு போன் அடிச்சு இதுல வீடியோ கால் அடிச்சுதான் கேட்பான்ல, அப்ப நீ வீடியோ கால் அடிச்சு தருவேல. அம்மா நெட் அவள தீந்து போச்சுமா. டேய் நெட் இருந்தாதானே வீடியோ கால் அடிச்சு பார்க்க முடியும். ஆமாம்மா, நெட் இருந்துச்சு ஆப்ல, இப்போ எடுத்து பார்க்க கொஞ்சமனால எல்லாமே காலி ஆயிடுமா. எங்க வாலடி இந்த கிளி விட்டதுடா, கொண்டாடி போவா. அவ்வளவு நெட் காலையில இருந்துச்சு, அவளுக்கு தின்ன முடியல. இல்லம்மா, நான் போன தொடவே இல்லம்மா, அது எப்படி காலி ஆச்சுன்னு தெரியலம்மா. இங்க வா, எப்படி காலி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும்ல இருக்கு. போனை எடுக்காம அது எப்படி காலி ஆகும்? இங்க வால நீ அடிப்பேனே, இங்க வானே அடிக்க மாட்டேன், இங்க வால. ஏய் ஓட வச்சிட, வீட்டுக்கு தான வரவே, கால முறிச்சு போடுறேன் முறிச்சு. இந்த பாவி பைய போன நல்லதுக்கு பயன்படுதே இல்ல தெரியல, ஒரே சீரழிவுதான். எவங்க கண்டுபிடிச்சானே தெரியலம்மா, சிறையளவா இருக்கம்மா. போன பார்த்து பார்த்து கண்ணுதான் அவிஞ்சு போவாதே என்ன தெரியல இவனுக்கு. பள்ளிக்கூடத்துல எதுக்குதான் லீவ் கொடுத்தா கூட தெரியலம்மா. இந்த சனி ஞாயிறும் சேர்த்து பள்ளியோட வச்சுட்டா ஓத்துற இல்ல, கொஞ்ச நேரம் நிம்மதியாவது இருப்பேன். சும்ரனே, அந்த பையட்ட கிடந்து சண்டை போட்டு கிடக்காத, இங்க வா. சின்ன பையன் தானே, கொஞ்ச நேரம் போன பாத்துருப்பான், வம்பாபி இருக்கும். இந்த இங்க வந்து உட்காரு, இந்த வெள்ளை மக்கா பான் நல்ல பெரிய பொண்ணு, அதுல எல்லாரும் பார்க்கலாம் வா. சித்தி அடுத்தது நம்ம தாயா, எங்க வீட்டு கிளவிய அந்த கிளவிகள் கூட்டணிக்கு கூப்பிடும். அப்போ அதோட நம்மளும் கூட சேர்ந்து ஜாயின் அடிச்சிட வேண்டியதான். நம்ம தனியா போனா அந்த கூட்டல நம்மளுக்கு இடம் இல்ல. இப்போ என் மாமியா கிளவி பேரை சொல்லி நம்மளும் சூப்பர் சேர்ந்தாப்புல அங்க என்ன நடக்க ஏது நடக்குன்னு பாத்திரலாம். ஏக்கா என்னக்கு அங்கனே நின்னுட்ட, வாக்க போன்ல பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இத்தி வாங்கத்தே, நம்மளும் அந்த கூட்டணியில போய் சேருவோம். சில தாயி கடைக்கு போக வேண்டியிருக்கு, புறவு வரமா, என்ன நடந்து ஏது நடந்துன்னு நீ சொல்லு, நான் புறவு பாடு பேச வருவோம்ல, அப்ப கேட்டுக்கிட்டேன். இது கடைக்கு போணுமா, என்னத்த வாங்க போறீங்க இப்போ? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வாங்கணும். என்னது பருத்தி கொட்டையும் புண்ணாக்குமா? ஏத்தே நம்ம வீட்டுல மாடு இல்லையா, புறவு என்ன காமெடி இப்படி பண்ணாதீங்க தே. உங்களுக்கு அப்படியே கடைக்கு எதுவும் போய் வாங்கணும்னா நீங்க போயிட்டு வாங்க, உங்க சார்பில் நான் போய் அந்த கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்ய போறிய? பருத்தி கொட்டை பொங்கலும் புண்ணாக்கு சாம்பாரும் வைக்க போறேன். அதுக்கு தான் வாங்கிறதுக்கு போறேன், என்ன பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும். பருத்தி கொட்டை பொங்கல் புண்ணாக்கு சாம்பார் கிளவி. சின்ன பண்ணே, நாளை நினைச்சே பாக்கல, பத்மாக்கா குணசேகரன் அண்ணனே பார்த்த பிறவும் சண்டைக்கு தான் நிப்பாங்க போலுக்கு நினைச்சேன். டக்குன்னு மனசு மாறிட்டாங்களே, ரொம்ப சந்தோஷமாத்துக்க. எடி சின்ன பண்ணே, ஆமா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எடி அந்த அண்ணன் எப்படி வந்தாரு? இக்கோ எந்த அண்ணே? என்னடி தெரியாத மாதிரி கேட்டுட்டு கிடக்க? அதான் டி குணசேகரன் அண்ணன். நான் நினைச்சு கூட பாக்கல டி, என்னடி திடுதுப்புன்னு எங்க இருந்து வந்தாரு? டி யாழ்னிக்கு பாட்டி, அதான் டி எங்க அத்தை கூட சொன்னவள டி, இந்த குணசேகரன் அண்ணன் செத்து போனாரு அப்படின்னு. ஆமா. என்னடி ஆமாங்க, உசுரோட எப்படி வந்தாருங்க? ஆமா கீமான்ட்டு கிடக்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்துல எப்படி வந்தாரு அது வேற இருக்கு. இடி ஒண்ணுமே புரியலடி. இக்கோ இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கு. அது எப்படிடா உடனே வந்துட்டாரா, உசுரோட வந்துட்டாரா, இந்த டைமுக்கு வந்துட்டாரா, அந்த இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னு? ஆமாட்டி, அதான் நானும் கேட்டு கிடக்கேன், மண்டையை பிச்சுட்டு கிடக்கேன். மண்டையை பிச்சுட்டு இருக்கியா? சீக்கிரம் சொல்லுடி. நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்க அண்ணன் விட வந்துரும், அதனாலதான் சொல்லுதேன்.
பொறுத்ததே பொறுத்த கொஞ்ச நேரம் பொறு. இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு சாவாசமா உட்கார வச்சு எல்லாத்தையும் வேலை வரைய சொல்லி கொடுத்தேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்க முடியாதடி. அலபடி சொல்ல மாட்டேன் தாயே. கேட்டி வசந்தி இப்போ உனக்கும் தெரியுமா? இக்க 4 மணிக்கும் தெரியும். ஏக்கா எனக்கு வாயிலையும் கிடக்கவும் செய்யாது. சொல்ல ஆரம்பிச்சா டக்கு பக்குன்னு உங்க அண்ணன் வீடு வர வந்துரும். அதான் என்ன சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் முடிச்சிட்டு வருவோம். வந்த உடனே டக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கா சரிடி சரி. சரி, அந்த கதையை 2வது சொல்லும். ஓ மாமியாரு என்ன பாசம்யா, என் மருமகள பாத்துப்போன்னு சொல்லி விட்டுச்சு. என் மாமியா கிழவி தானே இப்பதான் பாசம். ஆரம்பத்துல எப்போ என்ன பாடுபடுத்து தெரியுமா? மொபைலதான் தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு கிடக்கும். அது எல்லார் வீட்லயும் உள்ள கதை தானே. ஆமா, உங்க வீட்லயும் அது ஸ்பெஷலா நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது கூத்து நடந்துச்சுன்னா லேசா அவுத்தோட அட்டாக்குன்னு போறதுக்குள்ள ஆளுபடி சும்மா கிடக்க மாட்டியா? 5 நிமிஷம் இருக்கமா, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். சொல்லி தொலை, ஏதாவது கதை இருந்து சொல்லி ஜாலியா இருக்கும்ல. சில ஆள்கள்லாம் பஸ்ல கார்ல யாருன்னு உடனே அப்படியே கும்பகர்ணனுக்கு ஏத்து விட்டுக்காரங்க மாதிரி ஒரே கொரட்டு விட்டு உறக்கமா தான் இருக்கும். நான் அந்த கேஸ் தம்பி. பஸ்ல யாருனோட சீட் எப்பண்டா கிடைக்குன்னு பாப்பேன். உட்கார்ந்தோட ஒரே கொரட்டு விட்டு உறக்கம் தான். அது குத்தம் இல்லக்கா, நல்லதுதான்க்கா. நான் அப்படி இல்லக்கா, எங்கடா சீட் இருக்குன்னு பாப்பேன். டக்குன்னு ஓடி போய் பட்டறையை போட்டுறேன். பக்கத்துல இருக்க ஆள் யாருன்னு பாப்பேன். பக்கத்துல இருக்கவங்க அமைதியா இருந்தாலும் நான் சும்மா இருப்பேனா? அதனே நம்ம இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்குமா? பக்கத்துல இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஏங்க நீங்க அப்படியே அசீன் மாதிரி இருக்கீங்களே, நடிகை அசீனுக்கு தங்கச்சியா நீங்க அப்படின்னு கேப்பேன். உங்களுக்கு ஒரு 19 முடிஞ்சு 20 ஸ்டார்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேப்பேன். என்னது? வேற என்ன, வயசுதான். அவங்களும் உடனே ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஆரம்பிச்சு வந்த கதை போன கதை இருந்த கதை எல்லா கதையும் அவங்ககிட்ட கேட்டு முடிச்சிருவேன். அலுமடி பெரிய ஆள் தான். இனிமே கவலைப்படாத, யாரும் சீட்டு பக்கத்துல வந்து உட்கார மாட்டாவோ. உன பத்தி எல்லாம் தெரிஞ்சாச்சுல, நீ உசுர வாங்கி விடுவேன்னு தெரியும். வாக்காங்க, எத்தனை பேர் என் பக்கத்துல உட்காந்து ஜாலியா கதை பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க தெரியுமா? அதுல இப்ப சொல்லு, உன் மாமியா கிழவி கதை ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லல, சொல்லு தாயே. எம்மா தாங்க முடியல மச்சை, என்ன பாடுபடுத்தம்மா. சரி சொல்லி தொலைக்கேன். கார பாத்து ஓட்டுட்டி. கவலையே படாதக்கா, வண்டி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு, பயப்படாத. கரெக்டா கதையும் சொல்லுவேன், வண்டியை நேக்கா ஓட்டிட்டு போயிருவேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் நாத்து வெளியூர்ல எல்லாம் இருந்தா வந்திருந்தா. எனக்கு ஆரம்பிக்கும் போதே சிரிப்பா தான் வருது. என்ன நடந்துச்சுன்னா, ஏடி அம்மாக்கா அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி வைக்கேன், உங்க அண்ணி கரெக்ட் சொல்லுதேனா? எலவி சரியான அலறி குடும்பமா என்ன தெரியலம்மா. எப்பா பாரு மர்மலை அந்த அலறி தான் கிடக்கு. வேற வேலை சொல்லியே கிடையாது இதுக்கு. எப்பா பாரு உசுர வாங்கிட்டு கிடக்கு. வந்துட்டேன் தே. என்ன மர்மல இப்படி குனிஞ்சு குப்புற கிடக்க? உனக்கு குறுக்கல வாய் வேதம் பிடிச்சுக்கிட்டா? ஐயே என்னது இப்படி சொல்லுதியா? அவ்வளவு தூரம் பணிவுத்தே. மாமியார கண்டு அப்படி பணிஞ்சு நடக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காத்தே. மர்மல உனக்கு எப்படி வளர்த்திருக்காங்க ஐயா உங்க வீட்டுல? சொல்லுங்க தே, என்னதே கூப்பிட்டீங்களோ? ஆமா மர்மல, எதுக்கு கூப்பிட்டோம்னா என் மோம ஊர்ல இருந்து வாரா. அவட கொண்டாடி போவா, இவ வராளா? ஏற்கனவே இந்த மாமியா கிழவிய சமாளிக்க முடியல, இதுல நாத்தனார் வரையா? இன்னைக்கு விளங்குறாப்லதான். அப்படிங்களா தே? வரட்டும் தே, வரட்டும். வந்து 2-3 நாள் வேணா தங்கிட்டு போட்டு தே. ஆமா மர்மல, நல்ல சுவாசிக்காரி சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லுதியே. 2-3 நாள் தங்கிக்கு தான் வாரா. அவன் மட்டும் தான் வரான். அவன் மாப்பிளைக்கு ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போறாராம். நல்லா கேட்டுக்க மர்மல, என் மொபைலுக்கு இந்த காப்பி டீனால கண்ணுல ஆகாது. தே காப்பி டீனால உங்க மொபைல் கண்டமா? இல்ல மர்மல, காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஆர்லிஸ் பூஸ்ட் கீஸ்ட் அந்த மாதிரி தான் குடிக்கணும்னு சொல்லி வளர்த்திருக்கேன். கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது கூட மாமியா கிட்ட சொன்ன விஷயத்துல இது ஒண்ணு என் மருமகன்ட்டே சொல்லிவிட்டேன். இந்த என் மவளுக்கு வந்து காப்பி டீ எல்லாம் கொடுக்க கூடாது, உங்க அம்மா காரி ஆர்லிஸ் பூஸ்ட் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு. என் மருமகனும் கல்யாணத்தோட மண்டே ஆட்டிக்கிட்டாரு. காலையில அவன் எந்திரிச்சு சொன்னா பல்லு திக்காம கொள்ளாம ஒரு கப் ஆர்லிஸ் குடிச்சு விடுவா. குடிச்சு போட்டு குப்புற அடிச்சு படுத்து உறங்கிடுவா. அதுக்கு அடுத்தாப்புல 10 மணிக்கு எந்திரிப்பா. அதுக்கப்புறம் தான் காலையில டிஃபன் சாப்பிடுவா. இந்த மாதிரி சில பல விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல அப்படியே நடக்கணும். என்ன? சரிங்க தே. என் தங்கமே ராசாத்தி வந்துட்டியா? அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு. எங்க கூறுகிட்ட மனசா யாமட்டி கிடந்து காலையில எழுப்பிட்டு இருக்க? மணி 6 தானே ஆகுது. மனசா உங்க தொங்கச்சிக்காரி வந்திருக்கா. காலையில 6 மணிக்கு ஆர்லிஸ் ஆத்தி கொடுக்கணுமா? பால் வாங்கணுமோ? இல்ல மோர் வாங்கணும். துட்டு எடுத்து வை. 5 நிமிஷம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு ஓடியாரேன். அடுப்புல வேலை இருக்கு, 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டா போய் வாங்கிட்டு வந்துரும். சரி. ஏ பாவி முக்க, இந்த மனுஷன் என்னமா உறங்கிட்டு இருக்காரு? அம்மை மோளி எந்திரிச்சாலும் அவ்வளவுதான். கார்லிஸ் எங்கன்னு கரகாட்ட ஆடிவிடுவாள். இப்ப கூடாது, எத்தனை அப்படியே எழுப்பியிருக்கோம். அப்படி என்ன உறக்கம்? நான் வரேன். லூசு மனுஷா, நீ இங்க இருக்காரு அப்ப பெட்ஷீட்டுக்குள்ள.
நாத்து எந்திரிக்க. அட பாவிகளா, நாத்து இப்படி கட்டையால பொழந்து கட்டியிருக்கேன். ஒரு வார்த்தை எம்மா ஐயா அப்படின்னு சத்தம் போட்டிருந்தானா அடியிலே நிறுத்திருப்போம்ல. இப்படி வாயில்லா பூச்சி மாதிரி இருந்திருக்கேல. அருமேல எடுத்த உடனே அடி வாயில தானே விழுந்து 2 பேருக்கும். உரம் எங்க இருந்து அம்மா அப்பான்னு கூப்பிட. கூறுகிட்ட மனுஷம்லாம் படுத்திருந்தாரு. நீங்க 2 பேரும் எப்படி வந்து இந்த பெட்ஷீட்டுக்குள்ள பூந்தியோ? எங்க ரூம்ல ஒரே கொசுக்கடி பரமால. காத்தும் வரவே இல்ல, பியானு காத்து. அம்மாவை தான் சொன்னா. அம்மா அண்ணன் அண்ணி எந்திரிச்சாச்சு போல இருக்கு, சத்தம் கேக்கு. நம்ம அண்ணன் ரூம்ல போய் படுப்போம்மா. இந்த கொண்டாடி போவாளல, நான் அங்க இருந்து இங்க வந்தேன் பாத்துக்கா. நீ யாசுயான்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு பால் வாங்க போயிட்டோம் டி. யாருக்கு போன் அடிக்க? என் மோளுக்கு தம்பி அடிக்க. என் மைடிகாரி என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு கேப்போம் லேசா. மைனி பாசம் குறையவே குறையாதம்மா. எட்டி என் மக்கா சத்தியா, எட்டி என்னடி செஞ்சுட்டு இருக்கா உங்க அத்தைக்காரி? எம்மா, கேட்டியா அத்தை சவுண்ட பத்தியா? எப்பா கும்பகர்ணனுக்கு தங்கச்சினா அத்தை தான். எம்மா, அப்பா எப்படி கொரட்டு விடுவா அதே மாதிரி தாமா, சேம் அப்படியே கொரட்டு விட்டு கிடக்காமா. எட்டி அப்படியே நல்ல வேலைட்டி, அப்படியே தூங்கட்டும் டி. நான் வர வரைக்கும் தூங்கிட்டேனே. எட்டி அப்பா வந்தாளேட்டி. ஆமாமா, கொஞ்சம் முன்னால தான் வந்தா. அத்தைக்கு கொத்து புரோட்டா பிடிக்கும் சொல்லி கொத்து புரோட்டா வாங்கி கொண்டு வச்சிட்டு போயிருக்காமா. எம்மா, அத்தைக்கு மேல என்ன பாசம் அப்பாக்கு. ஆமாட்டி, உடம்பரப்புல விட்டு கொடுப்பாரா மனுஷன். அதான் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு போல இருக்கு. எட்டி அத்தை எந்திரிச்சானா கொத்து புரோட்டா வச்சு கூட என்ன, அதுக்குள்ள சீக்கிரம் ஓடி வந்துற என்னமாக்கா. சரிம்மா, நீ சீக்கிரம் வந்துரு என்ன. எந்திரிச்சானு வச்சிக்கியா அத்தையை சமாளிக்க முடியாது. தொடர்ந்து பேசியே கொண்டு போடுவா. சரி பக்கா வையி, மாமா வீடு வந்துட்டு வைக்க என்ன. பத்மாக்காவை கூப்பிடுக்கா. ஏக்கா கண்ணாசுட்டியக்கா. எங்க இருந்துட்டி கண்ணாசர? கண்ணாசர கூட நேரமாயுது. அண்ணன் வீடு வந்துட்டாடி. ஆமா கண்ணா வீடு வந்துட்டுக்கா, இறங்கோண்டி. என்ன சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஆர்டர் பண்ணி வாங்கின எல்லாருமே சூப்பரா இருக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே.